இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம், இறை பலியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம், இறை பலியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைந்திட இயேசு வழியில் செல்வோம், உறவு பலம் பெற உண்மை உருப்பெற உலகில் சாட்சியாவோம், இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைந்திட இயேசு வழியில் செல்வோம், உறவு பலம் பெற உண்மை உருப்பெற உலகில் சாட்சியாவோம், கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே, கல்வாரி பலியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே, இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் வளர இணைவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் வளர இணைவோம், இறை பலியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம், இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவை இறுதி நாளின் போது ஒரு நல்ல நீதி அரசராக காண நம்மை தயாரிக்குமாறு அழைக்கிறது. இன்றைய ஞாயிறு திருவழிபாடு நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒரு தீர்ப்பு நாளாக இருக்கிறது. இறைவன் நமக்கு தினமும் தீர்ப்பிடுகிறார். நமது இறப்பின் போது இரு வகையான தீர்ப்பு இடம்பெறுகிறது. ஒன்று தனிப்பட்ட தீர்ப்பு, மற்றொன்று பொது தீர்ப்பு. இன்றைய வாசகங்கள் இறுதி தீர்ப்பு குறித்தும் இயேசு ஆண்டவர் மாட்சியோடு நீதி தேவனாக இறுதி நாட்களின் எழுந்தருளுவார் என்பது குறித்தும் சிந்திக்கின்றன. அவரை சந்திக்க நாம் முனைப்புடன் தயாராக வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும்
தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உண்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய என்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்க உமது அருளின் ஊற்றினை என்னை புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காப்பருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உண்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உமது தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராக காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
ஆகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் பிரார்த்தனை தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுது மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணி புரிவதாக முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் அச்சத்திலும் சோர்விலும் முழுங்கி போகின்ற யூதருக்கு புத்துயிர் அளிக்கும் வண்ணம் மணமகன் விண்ணில் தோன்றி ஒளி வீசுவார் என கூறுகின்றார் தானியேல் இறைவாக்கினர். முதல் வாசகம். ஆண்டவரை பேசும் மரியா நான் கேட்கிறேன். ஆண்டவரை பேசும் மரியா நான் கேட்கிறேன். தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 1 முதல் 3 முடிய. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மெக்கேல் எழும்புவார். மக்களிடம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவார். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் பொழுதியில் உறங்குகிற அனைவரும் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்று முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. இறைவா என்னை காத்திருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்திருளும்,
உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உடலும் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நீ வைத்திருக்கும். இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியில் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். பழைய ஏற்பாடு குருக்களின் பலி பாவ மன்னிப்பு வழங்கியதல்ல, ஆனால் இயேசுவின் பலி பாவத்திலிருந்து நம்மை மீட்கவல்ல ஒரே பலி என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட இன்றைய 2ஆம் வாசகம் கூறுகிறது. இரண்டாம் வாசகம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 11 முதல் 14 மற்றும் 18. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மணை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நற்செய்தி வாசகத்தில் ஒரு மாற்றம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 1 முதல் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 எடுத்தாச்சா? பாருங்க. அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிகப் பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிகப் பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கில் இன்றைக்கு சிறப்பாக குழந்தைகள் தினத்தை, சிறுவர் சிறுமிய தினத்தை, மாணவ மாணவியருடைய தினத்தை மகிழ்வோடு கொண்டாடுகிறோம். கடந்த 14ஆம் தேதி எல்லா இடங்களிலும் கொண்டாடப்பட்ட நிகழ்வு இன்றைக்கு நம்முடைய பங்கு அளவில் இந்த மறைக்கல்வி மாணவ மாணவியரை மையப்படுத்தி நாம் கொண்டாடுகிறோம். எனவே தொடக்கத்திலேயே நம் பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்த, அவர்களுடைய வளர்ச்சியில் நாம் பங்கெடுக்கிறோம் என்பதை உணர்த்த கைதட்டி வாழ்த்தையும் பாராட்டையும் நம் பிள்ளைகளுக்கு தெரிவிப்போம். குழந்தைகள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள், குழந்தைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள், குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் பெற வேண்டியவர்கள். எனவே இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை முக்கியத்துவப்படுத்தி மையப்படுத்தி இந்த வழிபாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறோம். வழிபாட்டில் சிறப்பாய் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், அருமையாய் பாடிக்கொண்டிருக்கிற, அருமையாய் வாசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம். இன்னும் வரக்கூடிய நிகழ்வுகளிலும் இன்னும் சிறப்பாய் இவர்கள் பங்கெடுக்க இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த நாளை மையப்படுத்தி ஒரே ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பார்க்கிறேன். சரியாக 5 ஆண்டுகளுக்கு முன்னர் எனக்கு தெரிந்த குடும்பத்து பெற்றோர் என்னை சந்திக்க வந்தார்கள். சந்திக்க வந்து தங்களது 2 பிள்ளைகளை பற்றியும் என்னோடு உரையாட ஆரம்பித்தார்கள். 2 ஆண் பிள்ளைகள். மூத்த மகன் நன்றாக இருக்கிறான், படித்துக் கொண்டிருக்கிறான். 2வது மகனுக்கு 2.5 வயதாகிறது. ஆனா இதுவரை பேச மாட்டேங்கிறான். ஓடுகிறான், விளையாடுகிறான், ஒன்னும் பேச மாட்டேங்கிறான். எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது என்று சொல்லி தன் 2ஆம் மகனை பற்றி பேச ஆரம்பித்தார். பேசாம இருந்தாலும் பரவாயில்ல, சில நேரத்துல ஒரு சுவர் பக்கத்துல போய் நின்றுகிட்டு தலையை பிச்சுக்கிறான், அப்படியே சுவத்துல முட்டிக்கிறான். என்ன செய்யறதுன்னு எங்களுக்கும் தெரியல, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு அவனுக்கு சொல்லவும் தெரியல என்று தங்கள் பிள்ளையை பற்றி என்னிடம் கவலையோடு பகிர்ந்து கொண்டார். நானும் அவர்கள் சொன்ன எல்லாவற்றையும் கவனித்து விட்டு, இந்த பையனுக்கு ஏதாவது ஒரு அடிப்படையான ஒரு அட்டென்ஷன், ஒரு கண்காணிப்பு, ஒரு கவனிப்பு தேவைப்படுகிறது. நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகினால் குழந்தை சிகிச்சை கொடுக்கக்கூடிய, உளவியல் கற்றுக் கொடுக்கிற ஒரு மருத்துவரை அணுகினால் நலமாயிருக்கும் என்று சொல்லி மதுரையில் எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவரிடம் அனுப்பிவிட்டேன்.
அவங்க போயிட்டு ஒரு அரை நாள் கழித்து திரும்பி வந்து சொன்னார்கள், ஃபாதர், அந்த டாக்டர் சொன்னார், இந்த குழந்தை கருவில் இருக்கிற போதே நாங்கள் கவனிக்கவில்லை, எங்கள் பிரச்சனையை பற்றியே நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். பிறந்த பிறகு கூட இந்த குழந்தைக்கு போதிய அக்கறையும் பாசத்தையும் நாங்கள் காட்டவில்லை, எங்கேயும் கூட்டிட்டு போகல. இந்த குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக எங்களை பற்றியே, எங்க வேலையை பற்றி, எங்க படிப்பை பற்றி, எங்க வீடு கட்டுறதை பற்றித்தான் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் என்பதை அந்த மருத்துவர் கண்டுபிடித்து கொடுத்து, இந்த குழந்தையை பல இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போங்க, பூங்காவுக்கு கூட்டிட்டு போங்க, கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு வழிபாட்டு தலத்துக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு பேருந்து நிலையத்துக்கு கூட்டிட்டு போங்க, பிற பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாட விடுங்க, இதுதான் மருத்துவம், இதை நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு அறிவுரை கூறினார். அதன் பிறகு தவறாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை எங்காவது அழைத்துக் கொண்டு போகிறோம். 4 பேரும் சேர்ந்து போறோம், சிலரை சந்திக்கிறோம், சில அறிவுரைகளை பெறுகிறோம், சிலவற்றை விளையாட்டாக சொல்லிக் கொடுக்கிறோம். நல்ல வளர்ச்சி இருக்கிறது, நல்ல மாற்றம் இருக்கிறது என்று சொல்லி அந்த பெற்றோர் நாளுக்கு நாள் என்னோடு உரையாட ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அந்த குடும்பத்தை பார்க்கிறேன், சிறப்பாக, அருமையாக, தரமான ஒரு வாழ்வை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த உலகத்தில் குழந்தைகளை படைக்கிற போது எல்லாருக்கும் தேவையான ஆற்றலை, திறமையை, சக்தியை, வல்லமையை, வலிமையை நிறைவாகவே கொடுக்கிறார். கடவுள் கொடுக்கிறார். கடவுள் ஸ்தானத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் அதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறோம், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை பற்றித்தான் சிந்தித்து பார்க்க இன்றைய இறை வார்த்தைகள் எல்லாமே நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. குழந்தைகளை செல்வம் என்று சொல்லுகிறோம், குழந்தை செல்வம் என்று சொல்லுகிறோம், அதை செல்வமாக பார்க்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த குழந்தைகளை புறந்தள்ளிவிட்டு மற்ற எல்லா செல்வங்களுக்கும் அங்கீகாரம் கொடுக்கிறோம். இந்த குழந்தை செல்வத்தை மட்டும் கேட்கிறத வாங்கி கொடுக்கிறோம், அவ்வளவுதான். அதிகமாகவே வாங்கி கொடுக்கிறோம், தேவைக்கு அதிகமாகவே பொருட்களை கொடுக்கிறோம். பொருட்களை கொடுப்பது மட்டும் அவர்களை கண்காணிப்பது, கவனிப்பது, உதவுவது அல்ல. அவர்களுக்கு அன்பை கொடுப்பது, அவர்களோடு உடன் பயணிப்பது, அவர்களை அங்கீகரிப்பது, அவர்களை தட்டி கொடுப்பது, அவர்களை உற்சாகப்படுத்துவது இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளத்தான் இந்த கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கிறோம். இன்னைக்கு வாசிக்கிற பிள்ளைங்க எல்லாம் 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க. 5ஆம் வகுப்பும் ஒரு சிலர் வாய்ப்பே கிடைக்காமல், இன்னும் ஒரு சிலர் ஆங்கில வழி கல்வியில் கற்கிற காரணத்தால் வீட்டிலையும் வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பொது இடங்களிலும் வாசிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எப்பொழுது வாய்ப்பு வழங்கப்படுகிறதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் நம்பிக்கை வளரும், தன்னம்பிக்கை வளரும். எல்லாருக்கும் முன்னாடி வர்றதே ஒரு பெரிய பயிற்சி, இந்த பீடத்துக்கு வர்றதே ஒரு பயிற்சி, இந்த மைக்குக்கு முன்னாடி நிக்கிறதே ஒரு பெரிய பயிற்சி, வாயை திறந்து 4 வார்த்தையை தப்போ ரைட்டோ சொல்றதே ஒரு பயிற்சி. இதுவெல்லாம் கடந்து இங்கே வருகிறார்கள், பங்கு பெறுகிறார்கள், அவர்கள் நிறைவாக வாசிக்கிறார்கள் என்றால் அது உண்மையிலேயே கடவுள் கொடுக்கிற அரிய வாய்ப்பு, மிகச்சிறந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்புகளை உங்களில் பலருக்கு உங்கள் வீடுகளில் கொடுக்க முடியாது, வாய்ப்புகள் அங்கே குறைவு. அதனாலதான் இங்கே 100-120 மாணவ மாணவியரை ஒன்று சேர்த்து மறைக்கல்வி மாணவ ஆசிரியர் பெருமக்களுடைய உதவியோடு எவ்வளவு கொடுக்க முடியுமோ, எவ்வளவு அவர்களை நல்வழிப்படுத்த முடியுமோ அவ்வளவு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். பெற்றோராகிய நீங்கள், பெரியோராகிய நீங்கள் செய்ய வேண்டியது 2. ஒன்று, இதற்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்பது. ஒரு சில பெற்றோர் என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, அன்னைக்காவது பிள்ளைகளை கூட கொஞ்ச நேரம் நல்லா தூங்க வைக்கலாம்னு பார்க்கிறோம் என்று என்னிடமே நேரடியாக சொன்னார். அது மிக எளிது, அது ரொம்ப ஈஸி, அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் அதைவிட நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு செயலை ஒரு குழு கற்றுக் கொடுக்கிறார். இவன் வாசி காட்டினாலும் பக்கத்துல உள்ளாலும் பைபிளை புரட்டுற போது அவனுக்கும் ஒரு உற்சாகம் வருகிறார். பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டை திறக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டுக்கு பழைய ஏற்பாட்டை தொடக்கிறாங்க, அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒன்றை அவர்கள் தொடர்றாங்க,
வாசிக்க பார்க்கிறாங்க, வார்த்தைகளை பார்க்கிறார்கள். இதுவே பயிற்சி. பெற்றோராகிய நீங்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தாமல் நீங்கள் விட்டுவிட்டால் வாய்ப்பு எதிர்காலத்தில் அரிதிலும் அரிதாகும் என்று பிள்ளைகளை நீங்கள் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, நான் அடிக்கடி சொல்லுகிறேன், இங்க வாசிக்கிறது மட்டும் பத்தாது. வீட்டுல தினந்தோறும் 2 வசனமாவது, ஒரு 2 வாக்கியமாவது. எவ்வளவு அவசரமா பரபரப்பா காலையில ஸ்கூலுக்கு புறப்பட்டாலும் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு குறுகிய பகுதியை தினந்தோறும் நீங்கள் பிள்ளைகளை வாசிக்க வைத்தால் அதில் 3 காரியம் நடக்கிறது. ஒன்று, இறை வார்த்தையை வாசிக்கிற போது இறைவனோடு பேசுகிறார்கள். இன்னொன்று, தாங்கள் வாசிப்பதை தாங்களே கேட்கிறார்கள். நம்ம வாசிக்கிறத நம்மளே கேட்கறது இருக்கு பாருங்க, அது மாதிரி நம்பிக்கையான செயல் எங்கேயும் இல்லை. அதைவிட 3வது இன்னொன்றும் நடக்கிறது, வாசிப்பு பயிற்சி, உச்சரிப்பு பயிற்சியும் அவர்களுக்கு வருகிறது. எனவே கோவிலில் இந்த பணியை செய்தால் மட்டும் போதாது, வீடுகளில் மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும். நாங்கள் பிள்ளைகளை முடிந்த மட்டும் தினந்தோறும் நீங்க வீட்டுல வாசிங்க என்று சொல்லி அனுப்புகிறோம். அவங்களும் சரி சரின்னு போறாங்க. சின்ன பிள்ளைங்க தானே, மறந்துடுவாங்க. பெற்றோர் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதில் அக்கறை செலுத்தினால் இறை வார்த்தை உயிருள்ள வார்த்தையாக மாறும். இன்றைய நற்செய்தியில் நாம் ஒன்றை வாசிக்க கேட்டோம். யார் பெரியவர் என்கிற ஒரு கேள்வி எழுகிற போது இயேசு ஒரு குழந்தையை மக்கள் முன்னால் நிறுத்தி, இந்த குழந்தைதான் பெரிது, இவர் கொண்டிருக்கிற மனநிலைதான் பெரிது, இவருடைய வாழ்க்கை தான் பெரிது, இவர்தான் நமக்கு ஒரு மாதிரி என்று சொன்னார். நான் தொடக்கத்தில் சொன்னேனே ஒரு நிகழ்ச்சி, 2.5 வயது ஒரு மாணவன் பேசவே இல்லை, தனியா போய் தலையை பிச்சுக்கிறான், சுவத்துல தன்னையே முட்டிக் கொள்ளுகிறான் என்றால் அங்கீகாரம் இல்லை. யாரும் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை, யாரும் அவர் மேல ஒரு கண்காணிப்பு இல்லை, ஒரு கவனச்சிதறல் நமக்கு ஏற்படுகிறது. எனவேதான் இயற்கையிலேயே ஒரு மாற்று பாதையை, இன்னொரு பாதையை அந்த குழந்தை தேடுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான பெற்றோரே, துணிமணி வாங்கி கொடுக்கிறோம், ஸ்நாக்ஸ் எல்லாம் தேவைக்கு அதிகமாகவே வாங்கி கொடுக்கிறோம், என்னென்ன கேட்கிறாங்களோ கேட்கறதெல்லாம் டபுளா வாங்கி கொடுக்கிறோம். அவையெல்லாம் கடந்து அன்பை, பாசத்தை, குடும்ப ஒற்றுமையை, குடும்ப ஜபத்தை, இறைவார்த்தை வாசிப்பதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த குழந்தைகள் தின விழா மகிழ்ச்சியான விழாவாக இருக்கும், அர்த்தமுள்ள விழாவாக இருக்கும், ஆண்டவர் அருள் கொடுக்கிற விழாவாக இருக்கும். எனவே ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் பார்வையில் மிக மிக முக்கியமான, இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளும் திறமையானவர்கள், எந்த குறையும் இல்லை, எல்லாருக்குள்ளும் திறமை இருக்கிறது. திறமைகளில் ஏதோ ஒன்று முதன்மையான திறமையாக இருக்கும், அதில் மாறுபடுவார். எனவே மட்டம் தட்டாமல், உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் வராது, நீ சும்மாரு, உன் தம்பி பார்த்துக்கிடுவான், அக்கா பார்த்துக்கிறோம் என்று சொல்லி பிள்ளைகளை ஓரங்கட்டாமல் அவனுக்குள் இருக்கிற திறமையை, ஆற்றலை நாம் வெளிப்படுத்தி கொண்டு வந்தால் இயேசு இன்றைக்கு அங்கீகரிக்கிறாரே, குழந்தைகளை போன்று மாறுங்கள், கள்ளம் கபடமற்ற இதயம் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறாரே, அப்படிப்பட்ட இதயத்தை, உள்ளத்தை இங்க வந்திருக்கிற எல்லாரும், நம்ம எல்லாருமே நிச்சயமாய் கொண்டிருந்தால் குழந்தை செல்வங்கள், எதிர்கால சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தேவையான அங்கீகாரத்தை தினந்தோறும் கொடுப்போம், தினந்தோறும் கொடுப்போம். அதே நேரத்தில் இந்த செல்லத்துக்கும் பாசத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பாசம் கொடுக்கப்பட வேண்டியது, செல்லம் குறைக்கப்பட வேண்டியது. நாம் செல்லம் கொடுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களை கண்டிக்க மாட்டேங்கிறோம், எது தவறு எது சரின்னு சொல்ல மாட்டேங்கிறோம். சொன்னா அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, வேற எங்கேயாவது போயிடுவாங்க, நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க, நம்ம பக்கம் திரும்ப மாட்டாங்க என்று சொல்லுகிறோம். சொல்ல வேண்டிய முறையில் சொல்லுகிற ஒரு பாங்கை, பக்குவத்தை நாம் உருவாக்கி கொண்டால் வளர்வார்கள், வாழ்வார்கள், வெற்றி பெறுவார்கள். எதிர்காலம் சிறப்புக்குரிய எதிர்காலமாக இருக்கும். அப்படிப்பட்ட பண்புள்ள பிள்ளைகளாய் நம் பிள்ளைகளை வளர்க்க, இவர்கள் இன்னும் வளர
ஆசி பெற்ற பிள்ளைகளாயிருக்க கரம் குவித்து அமைதியாய் இறைவனை பார்த்து வேண்டுவோம். தூய தந்தையே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, குடும்பங்களை அர்ச்சித்து குழந்தை செல்வங்களை கொடையாக கொடுக்கிறவரே, நீர் இதுவரை இந்த பீடத்துக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற அருமையான குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிற அத்தனை ஆசிக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். இவர்களை நீரே ஆசீர்வதித்திருக்கிறீர், வழிநடத்தி இருக்கிறீர், பக்குவப்படுத்தி இருக்கிறீர், உமது சாயலாக இவர்களை படைத்திருக்கிறீர். இவர்கள் வளர வேண்டியவர்கள், எதிர்காலத்தை சிறப்பாய் பெற்றுக் கொள்ள வேண்டியவர்கள். இன்னும் சிறப்புற இவர்கள் வளர, நம்பிக்கையோடு வளர, திடத்தோடு வளர, பக்தியோடு வளர, பாசத்தோடு வளர இவர்களை நீரே ஆசீர்வதித்து காப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எழுந்து நிற்போம். நம்பிக்கை அறிக்கையினை பாடலாக பாடி இறைவனை புகழ்ந்து இறையாசிக்காக வேண்டுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாம் இறை மகன் நமக்காய் மனிதரானார். தன்னை மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே கடவுள் இரக்கமும் மரணம் நிறைந்தவர் என்பதை உணர்ந்தவர்களாய் நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர், வேலை ஆயர்கள், குருக்கள், கன்னியர் அனைவரையும் பாதுகாத்து மக்களை இறையன்பு ஒன்றிணைக்கும் கருவிகளாக அவர்கள் எந்நாளும் செயல்பட அருள் பெற வேண்டும் என்று எல்லா உண்மை மன்றாடுகிறோம். சிறுவர்களை விரும்பி நேசிக்கின்ற தந்தையே, என் பங்கை சார்ந்த சிறுவர் சிறுமிகள் அனைவருக்காகவும் உன்னிடம் ஜெபிக்கின்றோம். இறையாட்சிக்கு உரியவர்களாய் கபடற்றவர்களாய் இருக்கின்ற எங்களின் வாழ்வு தூயதாய் காக்கப்படவும், ஆன்மீகத்தில்
நாங்கள் வளர்க்கப்படவும் உண்மை அதிகமாய் நாடி தேட ஆர்வமூட்டப்படவும் உன் ஆசீர் நிறைவாய் பொழிந்தருள வேண்டுரும் என்று இறைவா உன்னை மன்றாடுகின்றோம். உலக ஏழையரின் நாளை இன்று அனுசரிக்கும் நாங்கள் வறுமையில் வாடுவோர், நோய்களில் துன்புறுவோர், ஆதரிக்க யார்மற்றோர் ஆகியோருக்கு உதவிக்கரம் நீச்சி செயல்பட தேவையான நல்ல மனதினை எங்களுக்கு தந்திர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணரசில் பங்கு கொள்ள தகுதியுடைய மக்களாக நாங்கள் வாழ்வும் எந்நாளும் விழிப்புடன் இருந்து எங்கள் வாழ்வை மாற்றி அமைத்து கொள்ளவும் எங்களுக்கு உதவிட வேண்டும் என்று இறைவாய் உம்மை மன்றாடுகின்றோம். இறையாட்சிக்கு உரியவர்களாய சிறுவர்களை தேர்ந்தெடுத்த இறைவா, பல்வேறு வேலைகளை செய்ய துன்புறுத்தப்படுகின்ற சிறுவர்களை உன் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். வாழ வழியின்றி இச்சூழ்நிலைக்கு ஆளான இவர்களை முற்றிலும் விடுபடவும் இவர்களின் எதிர்காலம் பல நல்ல உள்ளங்கள் மூலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று என்றார்கள். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்ற உம்முடைய திருமகனின் வார்த்தைக்கு ஏற்ப எங்களுடைய மறைக்கல்வி மாணவ மாணவியர் உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற மன்றாட்டுக்கள் அனைத்தையும் ஏற்று எங்களுக்கு நிறைவாக கொடையாக உம்முடைய அருளை கொடுத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். படைக்கிறேன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்து அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்கு உரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றி அருளையும் நிலையான பேரும்பற்றையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளில் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது நீயாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலாகும். எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவில் நின்று எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தொடர்ந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து முடிவென்று பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சி அணிந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் இணைந்து எங்கள் குழந்தைகளை அவர்கள் எதிர்காலத்தை எண்ணி பார்த்து அவர்களுக்காக இறைவேண்டல் செய்கிறோம். எங்கிருந்தாலும் எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் நலமாயிருக்கட்டும். நல்ல எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள உமது ஆசியால் அவர்களை நிரப்பியறணும். இன்றைக்கு பலி ஒப்புக் கொடுக்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து காத்தருளும். இந்த நவம்பர் மாதத்தில் இறந்த அடியார்களை எண்ணி பார்க்கிறோம். இன்றைய பலியில் யாரையெல்லாம் எண்ணி பார்க்கிறோமோ அவர்களையும் எங்கள் குடும்பத்தை சார்ந்த அத்துணை அடியார்களையும் நீர் ஏற்று நிலை வாழ்வை, புனிதர்களின் தோழமையை அவர்களுக்கு கொடையாய் கொடுப்பீராக. கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திரு மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். கற்பனையால் கற்பிக்கப்பட்டு நிறை படிப்பினையால் பயிற்சி பெற்றோம். துணிந்து பாடுவோம். ஆட்சி வருகை உமது திருவம் நிறைவேறுவது
நிறைந்தது போல மண்ணுலகிலும் நிறைந்திருக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே, நீரை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமதோ இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவகையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய நிறுவனோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலவடையும். கிறிஸ்துவின் திருவுடலை திருப்பம்.
இயேசுவே நண்பனே, என் பாதையில் வழிகாட்டிடும் என் இயேசுவே நண்பனே, என் நலம், என் கோட்டையும், என் பலமும் திறமும் ஆனாரே. என் நலம், என் கோட்டையும், என் பலமும் திறமும் ஆனாரே. எனக்கு ஒரு நண்பன், ஒரு நண்பன், உயிர் துணையாய் என்றும் இருப்பவன். வாயில் வருகிறார், நேசம் காட்டுவார், நலமாய் போகும்போது என்னை செம்மையாக்குவார். வாயில் வருகிறார், நேசம் காட்டுவார், நலமாய் போகும்போது என்னை செம்மையாக்குவார். உயிர் கொடுப்பார், உலமகிழ்வார், உயிர் கொடுப்பார், உலமகிழ்வார். என் தாயுமாய் என் தந்தையாய் என்னோடு வாழ்கின்றவர், என் தாயுமாய் என் தந்தையாய் என்னோடு வாழ்கின்றவர். என் நலம், என் கோட்டையும், என் பலமும் திறமும் ஆனாரே. என் நலம், என் கோட்டையும், என் பலமும் திறமும் ஆனாரே. எனக்கு ஒரு நண்பன், நீ ஒரு நண்பன், ஒரு துணையாய் என்றும் இருப்பவன். காட்டினார், பாசம் காட்டுவார், விருந்தோடி போகும்போது என்னை அன்பு தேற்றுவார். நன்மை காட்டினார், பாசம் காட்டுவார், விருந்தோடி போகும்போது என்னை அன்பு தேற்றுவார். பரிதவிப்பார், பலன் கொடுப்பார், பரிதவிப்பார், பலன் கொடுப்பார். என் சுமைகளை பேரன்பினால் என்னோடு சுமக்கின்றவர், என் சுமைகளை பேரன்பினால் என்னோடு சுமக்கின்றவர். என் நலம், என் கோட்டையும், என் பலமும் திறமும் ஆனாரே. என் நலம், என் கோட்டையும், என் பலமும் திறமும் ஆனாரே. எனக்கு ஒரு நண்பன், நீ ஒரு நண்பன், ஒரு துணையாய் என்றும் இருப்பவன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடையை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நிறைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மன்மோடும் இருப்பாராக. நாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பில் சென்று வாருங்கள்.
திருப்பலி நிறைவுற்றது. இறைவா உமக்கு நன்றி. அமர்ந்து கொள்வோம். அறிவிப்புகள். இன்று பொதுக்காலத்தின் 33ஆம் ஞாயிறு. இன்றைய வழிபாட்டை சிறப்பித்திருக்கிற மறைக்கல்வி மாணவ மாணவியர், அவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிற ஆசிரிய பெருமக்கள், இன்றைக்கு சிறப்பாக இந்த நாளை சிறப்பித்திருக்கிற அத்துணை மாணவ மாணவியரையும் கரம் தட்டி வாழ்த்து சொல்லி அவர்களை மீண்டும் பாராட்டுவோம். இன்னும் அடுத்தடுத்து மறைக்கல்வி மாணவ மாணவியை சிறப்பிக்கிற போது முதல் நாள் பயிற்சிக்கு தவறாது வர அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோரும் முதல் நாள் நடக்கிற தயாரிப்பு பயிற்சிக்கு அனுப்பி வைக்க அன்போடு வேண்டுகிறோம். இன்று மாலை 6:15 மணிக்கு வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். திங்கட்கிழமை புனிதர்கள் பேதுரு பவுல் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு விழா. வியாழக்கிழமை புனித கன்னிமரியா காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட விழா. வெள்ளிக்கிழமை புனித செசிலியா கன்னி மறைசாட்சி பாடகர் குழுவினரின் பாதுகாவலியாகி இருக்கிற புனிதையின் திருவிழா. வருகிற சனிக்கிழமை புனிதர்கள் 1ஆம் கிளமெண்ட் திருத்தந்தை மறைசாட்சி அவர்களுடைய திருவிழா. வருகிற ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து அரசர் பெருவிழா. அன்றைய திருவழிப்பாட்டை பாடகர் குழுவினர் புனித செசிலியா விழாவை சிறப்பிக்கிற வகையில் சிறப்பிக்க போகிறார்கள். பாடகர் குழுவினர் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சென்ற வார காணிக்கை காலை திருப்பலி 6675, நற்செய்தி பணியாளர்கள் காணிக்கை 350, மறைக்கல்வி மாணவ மாணவியர் காணிக்கை 525, மாலை திருப்பலி 2763. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிவகங்கையில் அன்பிய மாநாடு நடைபெற்றது. நமது பங்கிலிருந்து 21 நபர்களும், தேவி பட்டணத்திலிருந்து 15 நபர்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள். சிறப்பாக இருந்தது, பயனுள்ள வகையில் இருந்தது என்று எல்லாருமே சொன்னார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம் பங்கில் இருக்கிற நகரத்தில் இருக்கிற அன்பியங்கள் புதுப்பித்துக் கொள்ளவும், அன்பிய கூட்டங்களை மிக விரைவாக ஏற்பாடு செய்து கொள்ளவும் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வார அன்பிய மாநாட்டின் வெளிப்பாடாக இன்று மாலை 4 அன்பியங்கள் அன்பிய கூட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒன்று, செங்கோல் அன்னை அன்பிய கூட்டம் மாலை 5 மணிக்கு வனசங்கரி அம்மன் கோவில் தெருவில் இருக்கிற திருமதி நிர்மலா ராஜன் அவர்கள் இல்லத்தில் நடைபெறுகிறது. புனித அமுலோற்பவ அன்னை அன்பிய கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு காவலர் குடியிருப்பில் இருக்கிற திருமதி ஜீவரத்தினம் அவர்கள் இல்லத்தில் நடைபெறுகிறது. புனித பணிமை அன்னை அன்பிய கூட்டம் இன்று மாலை 5:30 மணிக்கு பாரதி நகரில் இருக்கிற திரு ஜார்ஜ் பிரிட்டோ திருமதி பவுலின் மேரி இல்லத்தில் நடைபெறுகிறது. புனித ஆரோக்கிய அன்னை அன்பிய கூட்டம் இன்று மாலை 6 மணிக்கு அண்ணா நகரில் இருக்கிற திரு தனிநாயகம் திருமதி ஞானசெல்வி இவர்கள் இல்லத்தில் நடைபெறுகிறது. இந்த அன்பிய கூட்டங்களில் முடிந்த மட்டும் நாங்களும் பங்கெடுக்க முயலுகிறோம். இல்லாவிட்டால் நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த அன்பியங்களுக்கு பாராட்டுக்கள். இன்னும் அன்பிய கூட்டங்களே நடத்தாத அன்பியங்கள் இருக்கிறது. அவர்களும் இந்த 4 அன்பியங்களையும் பார்த்து இவங்களாம் ஏற்பாடு பண்றாங்களே, நம்ம செஞ்சா நல்லா இருக்குமே என்கிற எண்ணத்தை வளர்த்து கூடிய விரைவில் அன்பிய கூட்டங்களை ஏற்பாடு செய்யுங்கள். அன்பியத்துக்குன்னு ஒரு படமும் உங்க பேரும் அச்சிட்டு கொடுத்திருக்கிறோம். அன்பிய கூட்டம் நடக்கிற வீட்டில் அது இருக்கும். அடுத்த கூட்டம் யார் வீட்டில் நடக்குதோ அதுவரை அந்த வீட்டிலேயே இருக்கும். ரொம்ப நாளா ஒரே வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை, யார் வீட்டுக்குமே போகாம இருக்கிறது நல்லதில்லை. எனவே இரண்டையும் சமச்சீர் செய்து முடிந்த மட்டும் மாதம் ஒரு முறை மீண்டும் அன்பியங்களை புதுப்பித்து ஏற்பாடுகளை செய்து கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு திருப்பலி முடிந்தவுடன் 9:30 மணி அளவில் பங்கு அருள்பணி பேரவை கூட்டம் ரோசரி மன்றத்தில் நடைபெறுகிறது. எனவே பேரவை பிரதிநிதிகள் எல்லாரும் தவறாது கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புனித சவேரியார் கோவில் திருவிழா வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. எனவே கொடியேற்ற திருப்பலிக்கு நீங்கள் வரவும், அது முதல் ஒவ்வொரு நாளும் மாலை நடக்கிற திருப்பலிகளில் நவநாள் திருப்பலிகளில் பங்கெடுக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே,
இது மழை காலம். காலத்தின் சூழல் கருதி பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய காலம். எனவே பெற்றோர் பிள்ளைகளை சரியாக அன்பாக கவனித்து நோய் நொடிகளிலிருந்து அவர்கள் நலமாயிருக்க அவர்களுக்கு தகுந்த உதவியை, பாதுகாப்பை, ஒத்துழைப்பை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை இந்த நாளை சிறப்பித்திருக்கிற பாடகர் குழு, வழிபாட்டுக்கு உதவியாயிருந்திருக்கிற மறைக்கல்வி மாணவ மாணவியர், அவர்களுக்கு நீண்ட கால தயாரிப்பு கொடுத்திருக்கிற மறைக்கல்வி ஆசிரிய பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றி. கைதட்டி இன்னொரு முறை வாழ்த்துவோம். அடுத்த முறை எந்த வகுப்பு சிறப்பிக்க போதும், அடுத்த முறை எந்த கிளாஸ் தயாரிக்குதோ இன்னும் கொஞ்சம் தயாரிப்பு செய்து முதல் நாளே நல்ல பயிற்சி எடுத்து சிறப்பாக பங்கெடுக்க ஆசிரிய பெருமக்கள் முயல்வார்கள். பெற்றோர் ஒத்துழைப்பு கொடுத்திட அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எழுந்து நிற்போம், இணைந்து பாடி இறைவனை புகழ்வோம். திருமண அறிவிப்பு ஒன்று. ராமநாதபுரம் பங்கு கே. வலசை அன்புராஜ், ஜூலியா மேரி இவர்களுடைய மகன் மரிய அந்தோணி பிரவீனுக்கும், மதுரை உயர் மறை மாவட்டம் சிவகாசி டேவிட் பெர்கின்ஸ் பாண்டிமா தேவி இவர்களுடைய மகள் ஏஞ்சலின் ஜூலிக்கும் இது முதல் அறிவிப்பு. இந்த திருமணம் நல்ல முறையில் நடந்தேற இறைவனிடம் வேண்டுவோம். ஏதேனும் தடைகள் இருப்பினும் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. பாடல் எண் 797 பாடகர் குழுவோடு இணைந்து எல்லாரும் பாடுவோம், இணைந்து பாடுவோம். எழுந்து நிற்போம். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்கும் ஒளியே, காத்திடுவாய் தாயே. தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்கும் ஒளியே, காத்திடுவாய் தாயே, காத்திடுவாய் தாயே, காத்திடுவாய் தாயே. முழந்தாலிட்டு நவம்பர் மாதத்தில் இருக்கிறோம். இறந்த அடியார்களை மீண்டும் எண்ணி பார்க்கிறோம். நம் குடும்பங்களில் நம்மோடு வாழ்ந்து மரித்த ஆன்மாக்கள் நிலை வாழ்வு பெற இணைந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்போ
இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.